இன்னைக்கு லெக்சர்ல நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லீனியர் ஓடிஏஸ், பெர்னோலி ஈக்குவேஷன், பாப்புலேஷன் டைனமிக்ஸ் இது எல்லாமே ஹெட்டிங்கா குடுத்திருந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். சரிங்களா? இப்போ லீனியர் ஓடிஇ இல்ல அப்படின்னா ஓடிஇ அத வந்து லீனியரா மாத்தக்கூடிய மாடல்ஸ் வந்து எது எதுலலாம் யூஸ் ஆகுது அப்படிங்கிறது ஒரு சிலர் சொல்லியிருந்திருக்காங்க. பிசிக்ஸ்ல, பயாலஜில, பாப்புலேஷன் டைனமிக்ஸ், எக்காலஜி இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து யூஸ் ஆகுது அப்படின்ட்டு இருக்காங்க. இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஓடிஇ வந்து லீனியர் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா, இப்போ லீனியர் அப்படிங்கிறது ஓட மீனிங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹையஸ்ட் பவர் இஸ் 1. சரிங்களா? அந்த பவர் மட்டும் வச்சு தான் நம்ம இங்க டிசைட் பண்ண போறோமா அப்படின்னா, கிடையாது தான். இங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம பார்ப்போம். இப்போ y பிரைம் பிளஸ் p ஆஃப் x டைம்ஸ் y ஈக்குவல்ஸ் r ஆஃப் x. இந்த ஃபார்முக்கு நம்ம கொண்டு வர முடிஞ்சதுன்னா பை அல்ஜீப்ரா அப்படின்றாங்க. அதாவது பை சம் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ், பை சம் மேத்தமெட்டிக்கல் சிம்பிளிஃபிகேஷன்ஸ் இந்த மாதிரி நம்மளால கொண்டு வர முடிஞ்சிச்சு அப்படின்னா அதை வந்து லீனியர் ஓடிஇ அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் ஆர்டர் லீனியர் ஓடிஇ அப்படின்னு சொல்லுவோம். இல்ல இந்த மாதிரி ஃபார்முக்கு கொண்டு வர முடியல அப்படின்னாலே வந்து அதை நான் லீனியர் அப்படின்னு நம்ம கன்க்ளூட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ லீனியர் அப்படிங்கும்போது இந்த பவர் வச்சு மட்டுமே தான் வந்து நம்ம நிறைய கேள்விப்பட்டுக்கிட்டு இருக்கோம். பவர் இல்லாம இன்னொரு விஷயம் எந்த ஒரு விஷயமா இருந்துச்சுனாலும் அதை ஒரு ஆப்ரேட்டர் பேர். இங்க டிஃபரன்சியேஷன்ங்கிற ஒரு விஷயம் பண்றோம் அப்படின்னா ஒரு ஆப்ரேஷன் நடக்குது. அப்போ டிஃபரன்சியேஷனை பண்ணக்கூடிய அந்த ஆப்ரேஷனை பண்ணக்கூடிய ஆப்ரேட்டர் அதாவது உங்களோட டெரிவேட்டிவ் டி அப்பான் டிஎக்ஸ் டி அப்பான் டிஎக்ஸோ இல்லை டி அப்பான் டிஒய்னு சொல்றீங்க பார்த்தீங்களா, அதை வந்து ஒரு ஆப்ரேட்டராக கன்சிடர் பண்ணலாம். இப்போ சப்போஸ் அதை டின்னு ஒரு ஆப்ரேட்டராக கன்சிடர் பண்றீங்க அப்படின்னா, இப்போ இது வந்து இந்த இடத்துல என்னோட y1 y2ங்கிறது ஃபங்க்ஷன்ஸ், a1 a2ங்கிறது கான்ஸ்டன்ட்ஸ். இது வந்து இப்படி ஒரு கண்டிஷன் எனக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படின்னா அப்பதான் வந்து அதை நான் லீனியர் ஆப்ரேட்டர்னு சொல்ல முடியும். சரிங்களா? ஒரு லீனியர் ஆப்ரேட்டரை வச்சு நம்ம ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ஈக்குவேஷன் வந்து ஒரு லீனியர் ஈக்குவேஷன் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். சரிங்களா? இங்க நான் ஜென்ரலா இங்க நான் டிஃபரன்ஷியல் அப்படிங்கிறங்காட்டி டிங்கிற நோட்டேஷன் வச்சு இது பண்ணியிருந்திருக்கேன். அது இல்லாம ஜென்ரல் நீங்க புக்ஸ் ஒரு சிலதுலலாம் பார்த்துட்டீங்கன்னா எல் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய ஆப்ரேட்டர் நம்ம லீனியர் ஆப்ரேட்டர்னு சொல்லுவோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஆர்டர் நீங்க ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ரேட்டர் வந்து இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படின்னா தட் இஸ் அ லீனியர் ஆப்ரேட்டர். அது கொடுக்கக்கூடிய ஈக்குவேஷன் வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனா இருக்கும். ஓகே, இப்போ அடுத்தது பார்த்துட்டீங்கன்னா இங்க yங்கிற ஃபங்க்ஷன் அதோட டெரிவேட்டிவ் இன்வால்வ் ஆயிருக்கு. இங்க pr அப்படின்னு ஒரு ரெண்டு விஷயம் இருக்கு பாத்தீங்களா, இது ரெண்டும் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எக்ஸா இருக்கலாம். இப்போ நம்ம டைம் டெரிவேட்டிவ் பத்தி பேசுறோம் அப்படின்னா இந்த y பிரைம் வில் டினோட் dy upon dt. அப்போ p of x r of xக்கு பதிலாக நமக்கு p of t r of tன்னு இருக்கும். மேக் ஷுர் தட் வாட் எவர் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் உங்க y வந்து எதோடைய ஃபங்க்ஷனா இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து தான் பியும் ஆரும் எதோடைய ஃபங்க்ஷனா இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு டிசைட் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க y prime cos x plus y sin x equals x அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது லீனியர் ஓடியா? ஆமா. இப்போ இதை இந்த ஃபார்முக்கு கொண்டு வரணும் அப்படின்னா இந்த இடத்துல பை அல்ஜீப்ரான்னு ஒரு டேர்ம் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க பாத்தீங்களா. எனக்கு ஃபர்ஸ்ட் டேர்ம் y prime கூட வந்து cos x இருக்கு, which means if I divide everything by cos x ஆல டிவைட் பண்றேன், அடுத்து y sin x வந்து cos x ஆல டிவைட் பண்றேன், and then ரைட் ஹேண்ட் சைடுல இருக்கிற s-யும் cos x ஆல டிவைட் பண்றேன். ஸோ இங்க cos x கேன்சல் ஆயிரும். இங்க sin upon cos அப்படிங்கும்போது that becomes tan x. இந்த பக்கம் 1 upon cos அப்படிங்கிறது that becomes secant x. சரிங்களா? இந்த ஃபார்முக்கு வந்துருச்சு with p வேல்யூ tan of x and r வேல்யூ x secant x. சரிங்களா? இது வந்து கொஞ்சம் அப்ளிகேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தோம் அப்படின்னா இந்த r of x அப்படிங்கிறது ஃபோர்ஸா இருக்கலாம், சொல்யூஷன் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் மோஷனா இருக்கலாம், இல்ல எலக்ட்ரிக்கல் கரண்ட், இல்ல வேற ஏதாவது ஒரு பிசிக்கல் குவான்டிட்டியா இருக்கலாம். இன்ஜினியரிங்ல பேசும்போது இங்க நம்ம இந்த ஈக்குவேஷன்ல இருக்கக்கூடிய அந்த ஆர் ஆஃப் எக்ஸ வந்து இன்புட் அப்படின்னு சொல்லுவோம், ஒய் ஆஃப் எக்ஸ வந்து அவுட்புட் அப்படின்னு சொல்லுவோம். அவுட்புட் இல்லைன்னா ரெஸ்பான்ஸ் டு த இன்புட். அந்த ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஈக்குவேஷனை பேஸ் பண்ணி மட்டும் கிடையாது, இனிஷியல் கண்டிஷனை பேஸ் பண்ணியும் இருக்க போகுது. இப்போ அடுத்தது வந்து இப்போ நமக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு ஈக்குவேஷனை சால்வ் பண்ணணும். we'll start with a simpler case and take r of x to be 0. இப்போ உங்களுடைய r of x 0வா இருக்கு அப்படின்னாலே
அதாவது உங்களோட டிபெண்டன்ட் வேரியபிள் இன்வால்வ்மெண்ட் இருக்கக்கூடிய எல்லா டேர்மும் இருக்கு. டிபெண்டன்ட் வேரியபிள் இன்வால்வ் ஆகாம இருக்கக்கூடிய டேர்ம் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா 0 தான். அப்படி இருக்கக்கூடிய ஈக்குவேஷன்ஸ் வந்து we call it as homogeneous equations. இப்போ இதுல வந்து just by doing separation of variables, அதாவது இந்த டேர்ம் இந்த பக்கம் எடுத்துட்டு வரீங்க, so that it becomes dy upon dx equals minus p of x y ன்னு வரும். அடுத்து by separation of variables you get dy upon y is equal to minus p of x dx. சரிங்களா? இப்போ இது இன்டகிரேட் பண்ணீங்க அப்படின்னா you get log y. So log with base e, அதை தான் ln ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. is minus integral p of x dx plus some constant of integration c. இப்போ இதுக்கு எக்ஸ்போனென்ஷியல் எடுத்தீங்கன்னா, in order to cancel your log, if you take exponential, you will get y of x to be இங்க பார்த்துட்டீங்கன்னா வச்சுக்கோங்க, c அப்படிங்கிறது என்ன இருக்கலாம், it is e power c star according to plus or minus. இந்த plus or minus எதனால வந்துச்சு, when you take e power டைரக்டா இதுக்கு எடுத்தீங்க அப்படின்னா you get absolute of y equals e power minus integral p of x dx plus c star இந்த மாதிரி தான் வரப்போகுது. இப்போ இதை வந்து e power c star e power minus integral p of x dx இந்த மாதிரி நம்ம எழுத போறோம். இப்போ absolute of y அப்படிங்கும்போது it may be y may be positive or negative, அதை ஜெனரலைஸ் பண்றோம் அப்படிங்கும்போது that will affect இந்த பக்கமும் அதே மாதிரி அந்த plus minusல affect ஆகலாம். If y is a positive quantity, this is positive quantity, good. If y is a negative quantity, அதிலிருந்து y வேணும்னா இந்த பக்கம் இருக்கிற மைனஸ் அந்த பக்கம் தூக்கிட்டு வரும்போது இங்க மைனஸ் வரக்கு சான்ஸ் இருக்குல்லங்க. அப்போ அது பிளஸோ மைனஸோ அது என்ன அப்படிங்கறத பொறுத்து இங்க நமக்கு வந்து பிளஸ் ஆர் மைனஸ் வரப்போகுது. ஸோ அந்த குவான்டிட்டியை மொத்தமா சீன் எடுத்துக்கிறாங்க. தட்ஸ் இட். ஸோ அதுல இருந்து நமக்கு என்ன கிடைக்குது, y of x is equal to c times of e power minus integral p of x dx. இப்போ c 0, அதுதான் நம்ம c வேல்யூ வந்து 0வா இருக்கு அப்படின்னா we'll get a trivial solution. அதாவது y of x is equal to 0 for all x. சரிங்களா? இப்போ homogeneous linear ODE இப்படி தான் நம்ம சால்வ் பண்ண போறோம். இதே நான் ஹோமோஜீனியஸா இருந்துச்சுன்னா, you people might have studied this in your school days, that is dy upon dx plus p times of y equals q இப்படி இருந்துச்சுன்னா, you find something called integrating factor, that is e power minus integral p dx. அப்புறம் இந்த integrating factor throughout multiply பண்ணி you do the things. So அந்த integrating factor, for simplicity purpose, if you choose that to be f, அந்த f வந்து throughout multiply பண்ணிடுவீங்க. இப்படி throughout multiply பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு என்னவா மாறிடும் அப்படின்னா d upon dx of fy இந்த மாதிரி மாறும். இந்த பக்கம் fq இருக்கும். and you will do the integration and find the solution. Exactly அதே விஷயம் தான் வந்து இங்க in different termsல கொடுத்திருந்திருப்பாங்க. so I am not getting into the details of it. இதுல இருந்து அடுத்து டைரக்டா நம்ம சொல்யூஷனுக்கு வந்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னா y of x is equal to e power minus h. இந்த இடத்துல இந்த h என்னங்கிறது மட்டும் தெளிவா பார்த்துக்கங்க. that is your integral pdx. சரிங்களா? இந்த integral pdx தான் வந்து h அப்படின்னு டினோட் பண்ணியிருந்திருக்காங்க. and this is to be multiplied with integral e power h r. your r is the right hand side value dx plus c. okay, so this is going to be our solution. இப்போ இதை வச்சு நம்ம அடுத்து ஃபர்தரா என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற சொல்லியிருந்திருக்காங்க. இதுல என்ன சொல்லியிருந்திருக்காங்க அப்படின்னா, இந்த ஈக்குவேஷனுக்கு இருந்துட்டு கொஞ்சம் டிஃபிகல்ட் ODEஸ்க்கு வந்து we use numerical methods to solve it. நியூமெரிக்கல் மெத்தட்ஸ்னா என்ன, அதை எந்த மாதிரி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரோடக்டரி ஐடியா மட்டும் at the end of this first order ODEs I will give you people. okay, இப்போதைக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா y of x is equal to e power minus h integral e power h r dx plus c e power minus h. இப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது, total output is equal to response to the input or response to the initial data. சரிங்களா? இதுதான் வந்து response to the r. இந்த rங்கிற ஃபங்க்ஷனுடைய ரெஸ்பான்ஸ் என்னவா இருக்கு, and this is the response to the initial data. வாங்க இப்போ ப்ராப்ளம்குள்ள போவோம். we are given that y prime is equal to y tan x equals sin 2x with the initial data y of 0 is 1.
இப்போ இதிலிருந்து நம்மளோட P is equal to tan x, R is equal to sin 2x. This shall also be written as 2 sin x cos x. இப்போ h என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதாவது உங்களுடைய h என்னன்னு கண்டுபிடிச்சா அதிலிருந்து இன்டகிரேட்டிங் ஃபேக்டருக்கு நம்ம போகணும். இப்போ பார்த்துட்டிங்கன்னா h என்னது இன்டெக்ரல் pdx, p என்னது tan x. இப்போ இன்டெக்ரல் tan x dx வந்து நீங்க எப்படி எழுதலாம்னா இன்டெக்ரல் sin x upon cos x dx letting t is equal to cos x. So இதை differentiate பண்ணீங்க அப்படின்னா you will get minus sin x dx. So your integral tan x dx becomes minus dt upon t. So this is minus log t. இது வந்து log of t power minus 1 எழுதல, that is log 1 upon t. So log 1 upon cos x is log secant x. சரிங்களா? logக்கு only positive values தான் நம்மளால apply பண்ண முடியும். That is why we write it as log of absolute secant x. இல்ல எனக்கு tan x ஓட ஃபார்முலா டைரக்டாவே தெரியும், இன்டெக்ரல் tan x தெரியும் அப்படிங்கிறவங்க டைரக்டா you can do it. சரிங்களா? இப்போ இது வரைக்கும் வந்துட்டோம். இப்போ e power h என்னன்னு கண்டுபிடிக்கணும். So e power log secant x அப்படிங்கும்போது we get secant x. So e power minus h அப்படின்னா இதிலிருந்து e power minus h என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 upon secant x. So that is cos x. இப்போ e power h multiplied with r. இப்போ e power h என்னது secant x multiplied with r என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 sin x cos x. So secant x அப்படிங்கிறது வந்து நமக்கு என்னது 1 upon cos x which is to be multiplied with 2 sin x cos x. So cos gets cancelled. We are left with 2 sin x. இப்போ இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு இப்போ நம்ம ஃபைனலா இதெல்லாம் கொண்டு போய் எங்க போடணும்? y of x is equal to e power minus h integral e power h r of x dx plus c. This is our solution. Am I right? So இந்த சொல்யூஷன்ல தான் வந்து இதை நம்ம தூக்கி கொண்டு வந்து போட போறோம். So இப்போ இதுல e power minus h என்னது cos x integral e power h r என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 sin x, 2 வெளியே எடுத்துறோம், integral sin x dx plus c. இப்போ இதை இன்டகிரேட் பண்ணீங்க அப்படின்னா you get this to be minus cos x. ஸோ அப்போ இதில் இருந்து cos x 2 minus cos x 2 multiplied with minus cos x plus c இதுதான் உங்களுக்கு இருக்கு. இப்போ இது உள்ள மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா minus 2 cos square x plus c cos x. இதில் இருந்து இதைத்தான் வந்து பாசிட்டிவ் டேர்மை ஃபர்ஸ்ட்டும் நெகட்டிவ் டேர்மை செகண்டும் எழுதிட்டு இருக்காங்க. இப்போ வாட் இஸ் த இனிஷியல் கண்டிஷன்? தட் இஸ் y of 0 is 1. இப்போ அதை சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா லெட் மீ டூ தட் இன் another color. ஸோ y of 0 is 1 அப்படிங்கிறது கொடுத்துருந்துருக்காங்க. அப்போ yக்கு பதிலாக 1, xக்கு பதிலாக 0 சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா c cos 0 is 1 and 2 cos 1 square cos 0 square அப்படிங்கும்போது it is 1 square, it is simply 2. So c is equal to 1 plus 2 which is 3. இப்போ cக்கு பதிலாக 3 substitute பண்ணிட்டீங்க அப்படின்னா we are done. So the solution is y is 3 cos x. I don't know whether you are able to see at that side. So your y is 3 cos x because c value is 3 minus 2 cos square x. சரிங்களா? இதில் அந்த 3 cos x என்னன்னு பார்த்தீங்கன்னா it is the response to the initial data. நான் இனிஷியல் கண்டிஷனை வச்சு தான் அந்த குவான்டிட்டி என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த minus 2 cos square x அப்படிங்கிறது it is response to the input function sin 2x. ஓகே, இப்போ அடுத்தது வந்து எலக்ட்ரிக் சர்க்யூட் மாடலிங்க இந்த ஐடியாலஜியை யூஸ் பண்ணி இது பண்ண போகிறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா we have a circuit in which electromotive force, resistance and inductance is joined. சரிங்களா? எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் வந்து 48 வோல்ட்டும் ரெசிஸ்டன்ஸ் 11 ஓமும் இண்டக்டன்ஸ் வந்து 0.1 ஹென்ரியும் இது பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் த சர்க்யூட். இப்போ இதில் என்ன கொடுத்துருந்துருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். ஸோ அந்த இது நம்ம பார்த்துட்டோம். இதில் கரண்ட் எவ்வளோ இது இருக்குது, ரிசல்ட்டிங் கரண்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் டி. சரிங்களா? கரண்ட் இஸ் டு பி மெஷர்ட் அஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டி. இப்போ இதில் என்ன எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் இருக்குது, 48 வோல்ட் கொடுத்துருக்காங்க, ஒரு கான்ஸ்டன்ட் எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் இருக்குது.
சரிங்களா? ரெசிஸ்டர் என்னது 11 ohm, இண்டக்டர் 0.1 ஹென்ரிஸ். இனிஷியலா அங்க இருக்கக்கூடிய கரண்ட் வந்து 0, which means I of 0 is to be taken as 0. ஓகே, இப்போ எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் வந்து இந்த இடத்துல 48 volts which is constant அப்படிங்கிறது it is a particular case. ஜென்ரலாக நம்ம கொடுக்கக்கூடிய அந்த இன்புட் கொடுக்கக்கூடிய அந்த வோல்டேஜ் வந்து கான்ஸ்டண்டாக தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. That may also be a function of t, but in this case we are giving a constant input. ஓகே, இதில் யூஸ் ஆகக்கூடிய ஃபிசிக்கல் லா என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, current in the circuit causes a voltage drop. அது என்னது? That is Ri across the resistor, and a voltage drop across the conductor is given by Li prime is equal to Li prime. அந்த I primeங்கிறது என்னது? Di upon dt. சரிங்களா? ரெசிஸ்டர் கிட்ட எவ்வளோ வோல்டேஜ் ட்ராப் இருக்க போகுது, கண்டக்டர் கிட்ட எவ்வளோ வோல்டேஜ் ட்ராப் இருக்க போகுது அப்படிங்கிறத கொடுத்துருந்துருக்காங்க. இதை ரெண்டை வச்சுக்கிட்டு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அது என்னது? கிர்ச்சாஃப் வோல்டேஜ் லால சொல்லியிருக்கிறது படி இது ரெண்டோட சம் will be equal to the electromotive force. ரைட்? ஸோ எக்ஸாக்டாக அந்த லால என்ன கொடுத்துருந்துருக்காங்க அப்படிங்கிறது இங்கே சொல்லியிருந்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் திஸ் we write this one. According to these laws, what we get is Li prime plus Ri equals E of t. இந்த இடத்துல நமக்கு இந்த ப்ராப்ளமை பொறுத்த வரைக்கும் E of t என்னது? கான்ஸ்டன்ட் which is simply E. ஓகே, இப்போ இதுல இருந்து ஃபர்ஸ்ட் நம்ம சால்வ் பண்ண வேண்டிய இந்த ஈக்குவேஷன் ஃபார்மேட்டுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா நம்மளுடைய இது எப்படி இருக்கணும்? டெரிவேட்டிவ் டேர்ம் மட்டும் தனியாக தான் இருக்கணும் ஃபர்ஸ்ட் இருக்கிறது. ஸோ trying to bring that is the given equation into that form, we divide everything by L. So this one divided by L, this one divided by L, and this one divided by L, and finally we result in I prime plus R upon L I equals E of t upon L. இந்த மாதிரி நமக்கு இருக்கு. சரிங்களா? இப்போ இதை தான் அடுத்து நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இதை சால்வ் பண்ணுறதுக்கு இங்கே நம்ம நோட் பண்ணோம் அப்படின்னா இங்கே என்னது? yக்கு பதிலாக we have I, xக்கு பதிலாக t இருக்கு, p வேல்யூ என்னது? R upon L, and h value is h என்னதுங்க? It is integral p dxக்கு பதிலாக dt. So your p value is what? R upon L, which is a constant dt. So it is R upon L times of t. So அதுதான் வந்து டைரக்டா அவங்க கொடுத்துட்டாங்க. இப்போ சொல்யூஷன் நம்ம எப்படி எழுதுவோம்? yக்கு பதிலாக I integral e power minus h integral e power h r dxக்கு பதிலாக dt plus some constant c. So e power minus h கண்டுபிடிக்கணும். h என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். e power minus rt upon L integral e power rt upon L. r என்னது? நமக்கு e of t upon L. So இங்க e of tங்கிறது is a constant, so which is simply e upon L dt plus c. சரிங்களா? e power minus rt upon L. இங்க e upon L is a constant, so we take it outside. e power rt upon L integrate பண்ணீங்கன்னா you get e power rt upon L upon r by L plus the constant of integration c. L denominator இருக்கு, இந்த L denominatorோட denominator இருக்கு, so these two things can be cancelled, and இதை இப்போ உள்ள மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா you get e upon r, இந்த குவான்டிட்டி இந்த குவான்டிட்டியும் கேன்சல் ஆயிடும், பிளஸ் c e power minus rt upon L. சரிங்களா? இதுதான் வந்து நம்மளுடைய I. இப்போ இந்த கேஸ்ல நமக்கு RL ஜெனரலாவே வச்சு நம்ம பண்ணியிருந்திருக்கோம். அந்த Rக்கு Lக்கெல்லாம் நமக்கு வேல்யூ இருக்கு. அந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா we get R upon L வேல்யூ வந்து என்ன அப்படின்னு நமக்கு கிடைச்சிருது. அதே மாதிரி E of t upon L, இங்க E of t மட்டும் போட்டிருக்காங்க, E of t upon L என்ன அப்படிங்கிறது கிடைச்சிருது. இதை தூக்கி கொண்டு வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா we get E upon R அப்படிங்கும்போது 48 upon 11 plus c times of e power minus 100t. சரிங்களா? ஸோ இங்க அடுத்து என்ன சொல்லியிருந்திருக்காங்க அப்படின்னா
மாடல் பண்ணும்போது இருந்துட்டு நமக்கு எப்போ நேச்சர் ஆஃப் சொல்யூஷன் எந்த மாதிரி வருது அப்படிங்கிறத வந்து ஒரு நியூமரிக்கல் டேட்டா வந்து எண்டு கிட்ட நம்ம கொடுக்க போது தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஈக்குவேஷன் 7 நம்ம எழுதியிருக்கிறதுல இருந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஜஸ்ட் இஃப் யூ லுக் அட் திஸ் வே, இந்த 48/11 அப்படிங்கிற ஒரு குவான்டிட்டி இருக்கு பார்த்தீங்களா, அந்த குவான்டிட்டியை பொறுத்து தான் வந்து நமக்கு டிசைட் ஆக போகுது. இப்போ as your t approaches infinity, just look at just a minute, look at this equation. இப்போ இதுல நீங்க பார்த்தாலே தெரியுது, as your t approaches infinity, your I of t is 48/11. இதை வந்து நம்ம ஸ்டெடி ஸ்டேட் சொல்யூஷன் அப்படின்னு நம்ம அதை வந்து நம்ம ஸ்டெடி ஸ்டேட் சொல்யூஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? அப்ப ஸ்டெடி ஸ்டேட் டி லார்ஜாக இதாகுது. இப்போ நம்ம இனிஷியல் டேட்டா வந்து 48/11 விட கம்மியா எடுக்கிறோமா, 48/11 விட அதிகமா எடுக்கிறோமா அப்படிங்கறத பொறுத்து இருக்கு. இப்ப அதிகமா எடுத்தீங்க அப்படின்னா 48/11 அப்படிங்கிறது வந்து this is your 0.48/11. சரிங்களா? இதுதான் உங்களோட இனிஷியல் டேட்டாவாவே இருந்துச்சு அப்படின்னா இட் இஸ் a constant throughout. சப்போஸ் அதை விட அதிகமா எடுத்தீங்கன்னா கம்மியாகிக்கிட்டு அதை நோக்கி வருது, அதை விட கம்மியா எடுத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டு அதை நோக்கி வருது. சின்ஸ் 48/11 அப்படிங்கிற ஸ்டேட் தான் வந்து நம்மளுடைய ஸ்டெடி ஸ்டேட். சரிங்களா? அந்த விஷயங்கள் தான் இங்க சொல்லியிருக்காங்க. இங்க அக்கார்டிங் டு திஸ் ப்ராப்ளம் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா I of 0 is 0ன்னு சொல்லிட்டாங்க. I of 0 is 0 அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், just do the things, put I of 0 is equal to 0 in this and see what is your C value, that happens to be minus 48/11. When you substitute your minus 48/11, அதை கொண்டு வந்து இந்த ஈக்குவேஷன்ல பாக்ஸ் பண்ணியிருக்க ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா you get your current I in this form. That's it. இப்போ இதுக்கு அடுத்தது பார்த்துட்டீங்கன்னா we are given a problem. நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஒரு பேஷண்ட்டோடைய பாடியில் இருக்கக்கூடிய ஹார்மோன் லெவல் எந்த மாதிரி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறது. இதுல கொஸ்டின்லயே வந்து அவங்களே ஒரு இன்ஃபர்மேஷனும் கொடுத்துட்டாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் ரேட் ஆஃப் சேஞ்ச். ஸோ டைம் ரேட் ஆஃப் சேஞ்ச் அப்படின்னாலே இருந்துட்டு சப்போஸ் ஹார்மோன் லெவல் வந்து y of t is the ஹார்மோன் லெவல் அட் டைம் t. இது நீங்க இந்த மாதிரி கன்சிடர் பண்ணீங்கன்னா இதோடைய டைம் ரேட் என்னன்னு சொல்லிருக்காங்கன்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் sinusoidal input of a 24-hour period from a thyroid gland. ஸோ இங்க ஏதோ ஒரு sinusoidal input வந்து நம்ம பேசுறோம். சரிங்களா? இந்த இன்புட்டுக்கும் removal rate proportional to the level present. So continuous removal rate அப்பா minus removal rate. இதுதான் நம்ம மாடல் பண்ண வேண்டிய ஈக்குவேஷன். இப்போ அந்த செட்டப், அந்த மாடல் செட்டப் மட்டும் நான் என்னன்னு சொல்லிடுறேன். the rest of the things you can go through because அதுல வந்து உங்களுக்கு ஜஸ்ட் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் தான் இருக்க போதே தவிர மற்ற எதுவும் இருக்காது. இந்த ப்ராப்ளமை அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கான விஷயங்கள் மட்டும் இப்போ நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ இங்க சொன்னது ஹார்மோன் லெவல்ல டைம் டி வந்து y of t ன்னு எடுத்துருக்கோம். ரிமூவல் ரேட், ஃபர்ஸ்ட் ரிமூவல் ரேட்டை பத்தி பேசுறாங்க. இட் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு தி லெவல் பிரசன்ட். இப்போதைக்கு என்ன இருக்கோ அதுல இருந்து தான் அதுக்கு ப்ரொபோர்ஷனலா இருக்கு. ஸோ அப்போ ரிமூவல் ரேட் இஸ் ப்ரொபோர்ஷனலா இருக்கு. இப்போ என்ன இருக்கோ அதுல அப்படியே ப்ரொபோர்ஷனலா இருக்கு அப்படின்னால என்னது, we will have to introduce some proportionality constant. அதை தான் வந்து k-ன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. so that it becomes kyt. that's it. இப்போ இன்புட் ரேட் வந்து சைனூசாய்டலா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சைனூசாய்டலா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல we can make use of any of the sinusoidal curves. இங்க in particular we have chosen cos omega t. இப்போ பீரியாடிக்கா இருக்கு, 24-hour period. so your period value has to be this omega t has to be your period, this omega has to be 24-hour period. இப்போ காசோட பீரியட்னாலே வந்து யூஸ்வலா 2π தான் இருக்க போகுது. ஸோ 2π 24 நம்ம பிரிக்கணும். ஸோ தட் இஸ் π/12. ஸோ தட் இஸ் ஹவு வி காட் ஒமேகா வேல்யூ டு பி π/12.
இப்போ ஏங்கிறது வந்து ஆவரேஜ் இன்புட் ரேட்டா இருக்கு. இன் ஆர்டர் டு மேக் ஹேவ் திஸ் குவான்டிட்டி as a பாசிட்டிவ் குவான்டிட்டி நம்ம என்ன பண்ணணும்னா ஏ வந்து பியை விட பெரிய வேல்யூவா சூஸ் பண்ணிருக்கோம். ஸோ தட் அந்த ஸ்டார்டிங்ல இருக்கக்கூடிய அந்த ஏ பிளஸ் பி காஸ் ஒமேகா டிங்கிற குவான்டிட்டி வந்து ஒரு நான் நெகட்டிவ் குவான்டிட்டியா இருக்க போகுது. சரிங்களா? இங்க இந்த ஏ பி கே இது எல்லாமே இருந்துட்டு பேஸ்ட் ஆன் த மெஷர்மெண்ட்ஸ் we can take. ஸோ மெஷர்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது நம்ம எந்த பேஷண்ட் பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற பர்டிகுலரான டீடைல்ஸ் தெரியிற பட்சத்துல தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். இப்போ y prime of t அப்படிங்கிறது என்னன்னா இன்புட் மைனஸ் தி ரிமூவல் ரேட். ஸோ இன்புட் என்னது a plus b cos ஒமேகா t மைனஸ் ky of t. இப்போ இதுல இருந்து எழுதுனீங்கன்னா if you take this ky to this side you get y prime plus ky is equal to a plus b cos omega t. இப்போ இனிஷியல் கண்டிஷனுக்கு வந்து yr0 is equal to y0 அப்படிங்கிறது சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இதை வச்சுட்டு you may proceed further. இப்போ இதை வச்சுட்டு you may proceed further அப்படிங்கிறது நான் சொல்லிட்டேன், which means p வேல்யூ என்னன்னு கண்டுபிடிங்க, அதை வச்சுட்டு h என்னன்னு கண்டுபிடிங்க, r என்னங்கிறத அப்சர்வ் பண்ணுங்க, just plug it in the equation, solution equationல you just plug in it. இப்போ இதுல இருந்துட்டு the key part is to integrate this one. So that is your y of t equals e power minus kt multiplied with integral e power kt a dt plus integral b e power kt cos omega t dt plus c e power minus kt. This is your thing. Okay. இதுல வந்து இதுல பாத்தீங்கன்னா இந்த இதுல a is a constant, so you can take a outside and do the integration. பிரச்சனையே இருக்காது. Whereas இங்க பாத்துட்டீங்கன்னா அந்த மாதிரி இருக்க போகுது. அப்போ இதை நம்ம எப்படி இன்டகிரேட் பண்ணணும்? You will have to apply integration by parts twice. இப்போ integration by parts twice யூஸ் பண்ணீங்க அப்படின்னா you will have this rule. So எதை வந்து u எடுக்க போறோம் அப்படிங்கிற பட்சத்தில் so this trigonometric quantity has to be taken as u. So உங்க u என்னன்னு பாத்தீங்கன்னா cos omega t, dv என்னன்னு பாத்தீங்கன்னா e power kt dt. So let me do only this integration. சரிங்களா? இந்த மாதிரி நம்ம எடுக்க போறோம். அப்போ இதுல இருந்து v என்னன்னு பாத்துட்டீங்கன்னா e power kt upon k. சரிங்களா? So your integral அந்த b இல்லாம integral kt cos omega t வந்து I may write it as cos omega t e power kt upon k minus இதுல இருந்து அடுத்து நம்ம du கண்டுபிடிக்கணுங்களா? du என்னன்னு பாத்துட்டீங்கன்னா minus omega times of sin omega t dt. So minus of minus அப்படிங்கும்போது this becomes plus omega upon k, you can take it outside. So e power kt sin omega t dt. So this is what you have. Again இந்த இதுக்கும் அதே process நீங்க repeat பண்ண போறீங்க. So you are going to have cos omega t e power kt upon k plus omega upon k. இப்போ இதுல u என்னன்னு பாத்தீங்கன்னா sin omega t, இங்கே அதே தான் வரப்போகுது. So sin omega t upon e power kt upon k minus integral இங்க உங்களுக்கு என்ன வந்திருக்கும்? இதே விஷயங்கள் தான். இந்த e power kt இருந்து வந்த இந்த ஒரு k, இந்த இதுல இருந்து வந்த ஒரு omega. So minus omega upon k cos omega t e power kt dt. இப்போ இது டுகெதரா நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்கு? cos omega t e power kt upon k plus omega upon k square sin omega t e power kt. இப்போ இந்த இதுல இதையும் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா omega square upon k square integral cos omega t e power kt dt. ஸோ உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட்ல என்ன இருக்கோ அதே குவான்டிட்டி தான் இங்க இந்த ஒரு இதை மல்டிப்ளை பண்ணி இருக்கு. Taking this to the left hand side, you will have 1 plus omega square upon k square multiplied with integral cos omega t e power kt equals cos omega t e power kt upon k plus omega upon k square sin omega t e power kt.
சரிங்களா? இந்த இன்டர்வல் வேல்யூ தான் நமக்கு வேணும். இந்த குவான்டிட்டி இந்த பக்கம் தூக்கிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா வாட் யூ ஹேவ் இஸ் திஸ். சரிங்களா? இவ்வளவுதான். இப்போ இதுல just do the calculations and see you are getting this one. ஓகே, இதுல இருந்து காமனா வெளிய எடுக்கிறதெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒமேகா வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்றீங்க. இதுல வந்து அந்த ஸ்டெடி ஸ்டேட் சொல்யூஷன் என்ன, டிரான்சியன்ட் ஸ்டேட் சொல்யூஷன் என்ன, யூசிங் தி இனிஷியல் கண்டிஷன் how are we solving this, இந்த மத்த விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருந்திருப்பாங்க. And finally when you see this is going to be your curve, ஹார்மோன் லெவலோட கர்விங் என்ன அப்படிங்கிறது கொடுத்துருந்துருக்காங்க. Thank you.